லியோவும் மாயத்தூரிகையும். ஒரு காலத்தில் உயரமான மலைகளுக்கும் பசுமையான பள்ளத்தாக்குகளுக்கும் நடுவே ஒரு சிறிய அமைதியான கிராமம் இருந்தது. அந்த கிராமம் காலை நேரத்தில் பறவைகளின் கீச்சாலும் மாலையில் குழந்தைகளின் சிரிப்பாலும் எப்போதும் உயிரோடு இருந்தது. அந்த கிராமத்தில் லியோ என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். மற்ற குழந்தைகளெல்லாம் பந்து விளையாடியும் ஓடிப்பிடித்தும் கத்தி சிரித்துக்கொண்டு விளையாடும்போது லியோ மட்டும் ஒரு மூலையில் அமைதியாக உட்கார்ந்து மண்ணில் குச்சியால் விதவிதமான கோடுகள் வடிவங்கள் வரைந்து கொண்டிருப்பான். அவனது உடைகள் பழையவையாக இருந்தாலும் அவனது கண்களில் வண்ணங்களால் நிறைந்த ஒரு வேறு உலகம் மின்னிக் கொண்டிருந்தது. அவனது குடும்பம் ஏழை, ஆனால் லியோவின் மனம் கலைக்கும் ஓவியங்களுக்கும் அழகான கனவுகளுக்கும் சொந்தமானது. ஒரு நாள் கிராமத்து குழந்தைகள் வயல் பக்கத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு குழந்தை சொன்னது, "ஏ, அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய பழைய மரம் இருக்காமே, அதுகிட்ட யாரும் போகக்கூடாதாம்." மற்றொரு குழந்தை பயத்துடன் சொன்னது, "ஆமாம், அது பேய் மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரத்துக்கிட்ட போன யாரையும் திரும்ப பார்த்ததே இல்லையாம்." குழந்தைகளெல்லாம் பயந்து சிரித்தார்கள். ஆனால் லியோ மட்டும் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டிருந்தான். உண்மையிலேயே அப்படி ஒரு மரம் இருக்கா என்று அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. சில நாட்களுக்குப் பிறகு ஒரு நாள் லியோ தன் பெற்றோருடன் காட்டுக்குள் விறகு சேகரிக்கச் சென்றான். காட்டுக்குள் நுழைந்தவுடன் அவனது அம்மா சொன்னார், "லியோ, இந்த காட்டுல ஒரு பழைய பெரிய மரம் இருக்கு. அது கிட்ட மட்டும் ஒருபோதும் போகக்கூடாது." அவனது அப்பாவும் சொன்னார், "அது நல்ல மரம் இல்ல. நம்ம வேலையை முடிச்சிட்டு இந்த பக்கம் திரும்பி வந்துடலாம்." லியோ தலையாட்டினான். அவன் பெற்றோர் ஒரு பக்கம் விறகு சேகரிக்கும்போது லியோ மட்டும் மெதுவாக மற்றொரு பக்கம் நடந்தான். அப்போதுதான் அவன் அதை பார்த்தான். மிகப்பெரிய பழமையான வளைந்து முறிந்த கிளைகளுடன் ஒரு விசித்திரமான மரம். அந்த மரத்தை சுற்றிலும் காற்றே சற்று வித்தியாசமாக வீசியது. "இதுதானோ அந்த மரம்?" என்று லியோவின் இதயம் வேகமாக துடித்தது. லியோ மனதிற்குள், "நான் கொஞ்சம் பார்த்துட்டு திரும்பி வந்தா என்ன நடக்கும்?" அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவனது கால்கள் மரத்தை நோக்கி நகர்ந்தன. அவன் மரத்தின் அருகில் சென்று சுற்றிலும் பார்த்தான். அப்பொழுது அந்த மரத்தின் வேர்களுக்கு அடியில் மண்ணால் மூடப்பட்டிருந்த ஒரு பழைய ஒல்லியான வரைவதற்கான தூரிகை லியோவின் கண்களில் பட்டது. அவன் தூரிகையை எடுக்க பயந்தான். இது சாபமா அல்லது ஒரு வரமா? அவன் கண்களை மூடினான். பிறகு மெதுவாக தூரிகையை தொட்டான். அவன் அதை தொட்ட மறுநொடி அந்த தூரிகை காற்றில் மிதந்தது. அதை கையில் பிடித்து, "இது என்ன அதிசயம்?" என்று ஆச்சரியமாக பார்த்தான். மென்மையான காற்று வீசியது. மர இலைகள் மெதுவாக அசைந்தன. அவனது உடல் முழுவதும் ஒரு விசித்திரமான கதகதப்பு பரவியது. "இந்த தூரிகை எனக்கு ஏதோ சொல்ல வருது போல இருக்கே" என்று லியோ மனதிற்குள் நினைத்தான். வீட்டுக்கு திரும்பியதும் லியோ அந்த தூரிகையை ஒரு குவளை தண்ணீரில் முக்கி ஒரு பழைய மரத்தூண் மீது மெதுவாக வரைந்தான். முதலில் ஒரு சிறிய பறவையை. அந்த ஓவியம் முடிந்த நொடியில் அந்த பறவை வண்ணமாய் துடித்தது. கண்களை திறந்தது. உயிர் பெற்றது. அது கீச்சிட்டு லியோவை ஒரு கணம் பார்த்து மகிழ்ச்சியாக வானில் பறந்து சென்றது. லியோ அதிர்ச்சியில் நின்றான். "இது மாயம்" என்றான். அந்த இரவு லியோ படுக்கையில் படுத்திருந்தாலும் அவனது கண்கள் மூடவில்லை. அவன் வரைந்த பறவை அவன் மனதிற்குள் மீண்டும் மீண்டும் பறந்தது. அந்த நாளிலிருந்து லியோ தன் தூரிகையை மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்த ஆரம்பித்தான். ஒரு விவசாயி வந்து, "என் வயல் வறண்டு போச்சு" என்று கவலையுடன் சொன்னார். லியோ மண்ணில் மழை மேகங்களை வரைந்தான். வானம் மெதுவாக கருமையாகி மழை பொழிந்தது. வயல்கள் பசுமையாய் மாறின. ஒரு மீனவர் வந்து, "எனக்கு ஒரு நல்ல படகு வேண்டும்" என்றார். லியோ வரைந்தான். அழகான உறுதியான ஒரு படகு நிஜமாகி நீரில் மிதந்தது. குழந்தைகளுக்கு பொம்மைகள் வரைந்தான். லியோ ஒருபோதும் தனக்காக எதையும் வரையவில்லை. விரைவில்
லியோவின் மாயத்தூரிகை பற்றிய செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. ஒருநாள் கிராமத்தின் பேராசைக்கார நிலப்பிரபு லியோவை அழைத்தான். அவன் மிகவும் பயங்கரமான பேராசை குணம் கொண்ட ஒரு நிலப்பிரபு. அவன் லியோவிடம் தனக்கு தங்கம், வைர புதையல்களை வரைய சொல்லி கட்டளையிட்டான். லியோ அமைதியாக, மன்னிக்கவும், இந்த தூரிகை நல்ல காரியங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துவேன். என்னால் உங்கள் பேராசைக்காக இதை பயன்படுத்த முடியாது என்று தைரியமாக கூறினான். இதனால் கோபமடைந்த நிலப்பிரபு லியோவை ஒரு இருண்ட அறையில் பூட்டிவிட்டான். அந்த இருளிலும் லியோ பயப்படவில்லை. அவன் தன் தூரிகையால் ஒரு ஒளிரும் சாவியை வரைந்தான். அது உயிர் பெற்று கதவை திறந்தது. பின்னர் ஒரு வலிமையான குதிரையை வரைந்து அதில் ஏறி அங்கிருந்து தப்பினான். லியோ மீண்டும் கிராமத்திற்கு வந்தான். மக்கள் அவனை அன்புடன் பெருமையுடன் வரவேற்றனர். காலம் சென்றதும் அந்த மாயத்தூரிகை அந்த பழைய மரத்தின் அருகே மறைந்தது என்று சொல்லுவார்கள். ஆனால் லியோ விட்டு சென்ற கருணையும் நல்ல மனமும் அந்த கிராமத்தில் என்றும் உயிரோடு இருந்தது. நீதி. உண்மையான மந்திரம் நம்மிடம் இருப்பதிலில்லை, நம்மிடம் இருப்பதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான்.